குமாரால இங்க செந்தில் கிட்ட அடி வாங்கின அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா குமார சந்திக்கிறதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்கு வராங்க. குமார் நின்னுட்டு இருக்க, டேய் உன்னை நம்பி நாங்களும் போய் அந்த அரசியை துரத்த போய் கடைசியில அவன் அண்ணன் கிட்ட அடி வாங்கி நாங்க ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ண தண்டா மிச்சம். இப்போ என்னடா பண்ணலான்னு இருக்கேன். நாங்க தான் முதல்ல சொன்னோம்ல உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு. ஆனா நீ தான் நாங்க சொல்றதை கேட்கிற மாதிரியே இல்ல. ஒரு பொண்ணெல்லாம் உன்னால சத்தியமா இந்த ஜென்மத்துல இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. எப்போதும் உன்னோட அடவடித்தனம் தானே ஜெயிக்கும், அதையே காட்டு அப்படின்னு சொல்லவும் செய்ய, அது எப்படிடா நான் இப்படி அடவடித்தனத்தை காட்ட போய் கடைசியில அவ என்னை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. இங்க பாரு, அதுக்கு தான் நாங்க ஒரு நல்ல ஐடியாவோட வந்திருக்கோம். இந்த மாதிரி பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி ஏதாவது கோல்மால் வேலை பார்த்து கடைசியில அதுல சிக்கி நீ சின்ன பின்னம் ஆகி அந்த பொண்ணு உன்னை வெறுக்கிறதுக்கு பதிலா பேசாம நீ அரசி கழுத்துல தாலி கட்டிடு. அதுதான் உனக்கும் நல்லது. அரசி கழுத்துல தாலி கட்டினா அரசி என்ன வேண்டாம்னா சொல்ல முடியும்? அவளை கட்டாயப்படுத்தி தாலி கட்டினாலும் இப்ப இருக்க பொண்ணுங்க எல்லாருமே தாலிக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கிற ஆளுங்க தானே. அப்படிதான் அரசியும் இருப்பா. அதனால நீ தாலியை கட்டிடு. கண்டிப்பா அவ உன்னை ஏத்துக்கவே இல்லைனாலும் அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி அவளை நீ சம்மதிக்க வச்சிடலாம். இப்போ இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி நேரத்தை வீணடிச்சினா கடைசியில அவளை வேற யாராவது இம்ப்ரெஸ் பண்ணி அலைக்கா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஐடியாவை இங்க குமாரும் யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போன குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்க நேரமா எங்க அப்பத்தா சொல்றாங்க, டே குமாரு, என்னடா என்ன யோசனையில இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பதா அப்படின்னு சொல்லி இங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் வீட்டுக்கு பழனிவேல் வராங்க. பழனிவேல் வந்ததும் எங்க அவங்க அம்மா வந்து அதான் அந்த அப்பத்தா எங்க பழனிவேல் கிட்டே கேக்குறாங்க, ஏண்டா உனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நானும் காலாகாலத்துல அதை பார்த்துட்டு சாகலான்னு நினைச்சாலும் இந்த ஜென்மத்துல அது நடக்காது போலடா. உன் அண்ணனுங்க நீ இந்த வீட்டோட வந்து இருந்தாதான் உனக்கு பொண்ணு பாப்பேன்னு சொல்றாங்க. அந்த வீட்லயும் உனக்கு எதுவுமே ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியல. கோமதி கிட்டையாவது ஒரு வார்த்தை நான் சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க உட்கார்ந்துருக்க குமார பாக்குறாங்க. ஆனா குமார் ஏதோ ஒரு யோசனையில இருக்க, நல்ல வேளை இவன் காதுல வாங்கல, இல்லைன்னா இவங்க அப்பன் கிட்ட சொல்லி இதையே ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவானுங்கன்னு எங்க அப்பத்தாவும் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே பழனிவேலுக்கு இங்க குமார் மேல ஒரு சந்தேகம் இருக்க, டே குமார், என்னடா நான் வந்தது கூட தெரியாம ரொம்ப யோசனையில இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணு லட்சத்தப்பான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகவும் செய்றாங்க. என்னடா என்ன விஷயமா வந்த, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே, எல்லாரும் நல்லா இருக்காங்களேன்னு அப்பத்தா கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கம்மா, நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆமா அண்ணனுங்க எங்க வீட்டுல இல்லையோ, அதானே நான் வந்தா தாண்டுதுன்னு ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் கிளம்புறேன், உடம்ப பாத்துக்க, என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அங்க அக்கா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க அப்பத்தாவுக்கு அதே யோசனையா தான் இருக்கு. முதல்ல இங்க பழனிவேலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சணும் இந்த குமார் பயலுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசிச்சுட்டும் இருக்காங்க. குமார் போறவங்க ரூம்ல படுத்து ரொம்ப யோசிக்க, அப்ப அவங்க அம்மாவை வந்து மாறி வராங்க சாப்பிட கூப்பிடுறதுக்காக. உள்ள படுத்திருக்க குமாரை கூப்பிடுறாங்க. ஆனா குமார் வந்துட்டு வர முடியாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொல்லி படுத்திருக்கேன். என்ன இவன் என்னைக்குமே சாப்பாடுனா முந்திக்கிட்டு வருவான், இன்னைக்கு இவ்வளவு கூப்பிட்டும் வரவே மாட்டானே நினைச்சிட்டு, நீங்க வாங்க அத்தை நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லி இங்க சாப்பிடுறாங்க. ஆமா குமார் எங்க, அவன் வீட்டுல தானே இருக்கான், அவனை கூப்பிடுன்னு சொல்லிங்க அப்பதான் அவன் சொல்ல செய்ய, அவனுக்கு ஏதோ வேலை இருக்கா அவன் வரலன்னு சொல்லிட்டான், நீங்க வாங்க நமக்கு பசிக்குது நம்ம சாப்பிடலான்னு எங்க வடிவும் மாறினி எல்லாமே வந்து உட்காராங்க. எங்க அப்பத்தாவை கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்த குமார் ரொம்ப அவசரமா வெளியில கிளம்பி ஓடவும் செய்றாரு. ஓடனதும் இங்க உட்கார்ந்துருக்க வீட்டுல இருக்க யாருக்குமே புரியல, இவன் என்ன பத்தி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான்னு யாருக்கும் எதுவுமே புரிய மாட்டேதுன்னு இங்க அப்பத்தாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நேரா வெளியில போற குமார் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை திரும்பவும் மீட் பண்றாரு. மீட் பண்ற ஃப்ரெண்டை பார்த்து பேசுறாரு. ஆமா நீங்க சொன்ன விஷயத்த நானும் வீட்டுல போய் யோசிச்சு பார்த்தேன்டா, ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். அரசியை இம்ப்ரெஸ் பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாம இத்தனை வருஷமா எதிரி வீட்டு பையனா இருந்து, அதுவும் எதிரிக்கார பையனா இருந்து இப்ப போய் அவளை இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. நீங்க சொல்ற மாதிரி அந்த கேப்ல வேற யாராவது உள்ள நுழைஞ்சிட்டானுங்கன்னா அப்புறம் அரசிக்கா அவன் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்ய, அதை தாண்டா நாங்களும் முதல்ல இருந்து சொல்றோம். இப்ப என்ன முடிவெடுத்திருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க குமார் கிட்ட. குமார் உடனே சொல்றாங்க, இல்ல இதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து நான் தள்ளி போட விரும்பல. அரசி விருப்பப்பட்டு வந்தாலும் சரி விருப்பப்படாம வந்தாலும் சரி என் கூட தான் வாழணும் அப்படின்றது மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீங்க சொல்ற மாதிரி அவ கழுத்துல தாலி கட்டியலான்னு நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷம்டா மச்சா அப்படின்னு சொல்லி குமாரை வந்து ரொம்ப உறுதுணையா ஆறுதலா பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கவும் செய்ய, சரி எப்போ இந்த காரியத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்ய, அதான்டா இந்த விஷயத்த சீக்கிரமா முடிச்சே ஆகணும். எங்க வீட்டுல வேற எனக்கு பொண்ணு பார்க்க ரொம்ப ஆவலா எங்க பெரியப்பாவும் தேடிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு நான் செய்ய போற விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வேற வழியே இல்லை. என்னையையும் அங்க அந்த அரசியையும் அந்த வீட்டுக்கு ஏத்துக்க தான் செய்யணும். அதை என் அப்பா பார்த்துப்பாரு, அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது. ஏற்கனவே ராஜி அங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போனதுனால தானே உங்க வீட்டுல என்ன ராஜியை ஏத்துக்கவே இல்லைன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, அதுக்கு இங்க குமாரும் சொல்றாங்க, ஆமா நீ சொல்றதெல்லாம்
சரிதான். அங்க எதிர்த்த வீட்ல இருக்க கதிர காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போனதுனால தான், இப்ப வரைக்கும் பெரியப்பாவுக்கு அங்க இருக்க ராஜ் மேல கோவமா இருக்கு. அதே மாதிரி எனக்கும் நடக்கும்னு நீ சொல்ல வரியான்னு தன் ஃப்ரெண்ட்ஸ பார்த்து கேட்குறாங்க. ஆமாண்டா பின்ன இருக்காதா? அதே எதிரி வீட்ல இருக்க பொண்ண தானே நீயும் இப்ப உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நெனைக்கிற. அப்படி இருக்கப்போ, உன் பெரியப்பாவுக்கு உன் மேல கோவம் வராதா? உன் பெரியப்பா ராஜிய எப்படி வீட்ட விட்டு வெளியில அனுப்புனாரோ, அதே போல உன்னையும் அரசியையும் வீட்ட விட்டு வெளியில அனுப்பிட மாட்டாரான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் செய்றாங்க. அதெல்லாம் அப்பா சமாளிச்சுப்பாரு. அப்பா பேச வேண்டிய விதத்துல பேசி, என்னையும் அரசியையும் வீட்டுக்குள்ளே இருக்க வைப்பாரு. நீ வேணா பார்த்துக்கோ அது நடக்க தான் போகுதுன்னு இங்க சொல்லவும் செய்றாங்க. அதே போல அரசி ஈவினிங் காலேஜ் விட்டு அதே வழியா வரும்போது கொஞ்சம் பயத்தோட வராங்க. இப்போ இங்க சித்தப்பா, மாமா வேற வரேன்னு சொல்லியிருக்காரேன்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல, அங்க பழனிவேல் வண்டியில வந்துட்டு இருக்காரு. இந்த நேரம் எங்க அரசியும் வந்துகிட்டு இருக்கேன். அப்போ அங்க பழனிவேலுக்கு அங்க செந்தில் ஃபோன் பண்றாங்க. "ஆமா அரசிய பார்த்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் நான் பார்த்துட்டேன்டா. நான் போய் அரசிய கூட்டிட்டு வரேன்னு" சொல்லி வரும்பொழுது, அங்க பக்கத்துல கிடக்கிற கார்ல அந்த 2 பசங்களும் எங்க அரசிய தூக்கி போட்டு அந்த கார்ல கொண்டுட்டு போறத அங்க தூரமா வந்த பழனிவேல் பார்த்துடுறாங்க. உடனே அங்க செந்தில் கிட்ட சொல்லவும் செய்றாங்க. "டேய் அரசிய பார்த்துட்டேன். பக்கத்துல போறதுக்குள்ள யாரோ அரசிய கடத்திட்டு போறாங்கடா" அப்படின்னு சொல்லவும் செய்ய, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க. அப்போ கடையில இருக்க இங்க பாண்டியனும் பதட்டப்பட, "என்னடா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இது வேற விஷயம் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி வெளியில வந்து பேசவும் செய்றாங்க. "வண்டி நம்பர பார்த்தீங்களா?" அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட பேசவும் செய்ய, "டேய் இந்த விஷயத்தெல்லாம் வீட்ல மறைக்கக்கூடாது. உண்மைய சொல்லுடா. அப்பதான் நம்ம சீக்கிரமா அரசிய தேடி கண்டுபிடிக்க முடியும்னு" சொல்லிட்டு எங்க பழனிவேல் அந்த வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வேகமா போகவும் செய்றாங்க. அதுக்கப்புறம் தான் செந்தில் ரொம்ப பதட்டத்தோட இருக்கிறத பார்த்த பாண்டியன் இங்க நோண்டி நோண்டி விசாரிக்கும் பொழுது செந்தில் உண்மையை சொல்ல, செந்தில் சொன்னதை கேட்டு பாண்டியனுக்கு நெஞ்சு வலி வந்துருது. அப்படியே உட்கார, "அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அரசிக்கு ஒண்ணும் ஆயிடாது. இத நாங்களே பார்த்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லி கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அதுக்கப்புறம் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இங்க பழனிவேல் இருக்கிற இடத்துக்கு 3 பேரும் போகவும் செய்ய, அரசிய யார் கடத்தியிருப்பான்னு சொல்லி கேட்கவும் செய்றாங்க. "அது ஒண்ணும் இல்லடா. யார் என்னன்னே தெரியல. அன்னைக்கு அரசிய இந்த வழியா வரும்போது 2 பசங்க கலாட்டா பண்ணானுங்க. நாங்க தான் அரசிய அவங்க கிட்டேருந்து காப்பாத்தனோம். இப்பவும் அதே நேரத்துல இப்படி 2 பசங்க அரசிய தூக்கிட்டு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு" சொல்லும்போது, "ஏன்டா செந்தில் இந்த விஷயத்த நீங்க எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அவனுங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்போம்லன்னு" எங்க சரவணன் கோவப்படவும் செய்றாங்க. "டேய் இங்க இப்படியே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாத. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அரசிய எங்க கடத்தி கொண்டு வச்சிருப்பாங்க, யார் கடத்திட்டு போனாங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு" சொல்லி எங்க பழனிவேல் எல்லார்கிட்டயும் சொல்லவும் செய்ய, எங்க கதிர் ஒரு பக்கம், சரவணன் ஒரு பக்கம், செந்தில் ஒரு பக்கம் போக, பழனிவேலுக்கு ஒரு சந்தேகம் வருது. அன்னைக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது இந்த குமார் பையன் தான். ஒருவேளை குமார் அனுப்புன ஆட்களா தான் இவங்களா இருக்குமோ? சரி முதல்ல குமாருக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லி எங்க பழனிவேல் குமாருக்கு கால் பண்றாங்க. குமார் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. சரின்னு எங்க வடிவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆமா குமார் அங்க இருக்கானான்னு சொல்லி கேட்க, "இல்லையே தம்பி, ஏன் என்னாச்சுன்னு?" சொல்லும்போது, "இல்ல குமார் அங்க இருக்கானான்னு தான் கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு" சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க. "என்னாச்சு தம்பியே இப்படி ஃபோன் பண்ணி குமார விசாரிக்கிறதுன்னு தெரியலையேன்னு" சொல்லி வடிவு கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்க அப்பதான் ஒரு சந்தேகமே ஃபுல்லா இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. சரி இந்த விஷயத்த அவனுங்க கிட்ட சொன்னா ரொம்ப கோவப்படுவானுங்களே, சொல்லாம விடுறதும் ரொம்ப தவறாச்சே அப்படின்னு பழனிவேல் யோசிக்கவும் செய்ய, சரி வேற வழியே இல்ல. நமக்கு அரசி தான் முக்கியம். அரசிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு, இங்க பழனிவேலும் உடனே இங்க செந்தில், கதிர் அப்புறம் சரவணன் 3 பேருக்கும் ஃபோன் போட்டு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட 3 பேரும் அதிர்ச்சியாக, "கண்டிப்பா நினைச்சேன். அவன் தான் இந்த மாதிரியான வேலைய பார்த்திருக்கணும். அவனுக்கு தான் பொண்ணு கடத்துறதுனா ரொம்ப ஈஸியா வருமே. ஏற்கனவே நம்ம வீட்ல இருக்க 2 பேர கடத்தின ஆளு தானே அவன்" அப்படின்னு சொல்லிங்க திட்டிட்டு, "சரி இப்ப எங்க இருப்பான் அவன்? அவன் ஏற்கனவே போற இடம் வர இடம்லாம் உங்களுக்கு தெரியும்ல மாமா, சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது, "டேய் எனக்கு தெரிஞ்ச இடம்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு" சொல்லி இங்க அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு பழனிவேலு கூடவே சுத்தவும் செய்றாரு. அங்க அரசிய கடத்திட்டு போய் ஒரு ரூம்ல ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருக்காங்க எங்க குமாரும். குமார் அங்க நிக்கிறத பார்த்ததும் இங்க அரசிக்கு செம டென்ஷன் ஆகுது. "நீயா? நீ எதுக்கு என்ன கடத்துன?" அப்படின்னு கேட்கவும் செய்ய, உன் கூட விளையாடுறதுக்கு அவன கடத்துவாங்க. சொல்லப்போனா இதுவும் ஒரு விளையாட்டு தான்" அப்படின்னு சொன்னதும், இதை கேட்ட எங்க அரசி, "இங்க பாரு நீ கடத்தின விஷயம் மட்டும் என் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சது உன்னை உயிரோடவே விட மாட்டானுங்க" அப்படின்னு சொல்லவும் செய்ய, "இதுக்கப்புறம் என்ன உயிரோட விடுறானுங்களா? இல்ல மாப்பிள்ளைன்னு மரியாதை குடுத்து வரவேற்கிறாங்களான்னு பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு தன் பாக்கெட்ல இருக்க தாலிய எடுத்து கையில வச்சுட்டே இருக்காங்க. பின்னாடி நிக்கிற ஆட்கள் எங்க அரசிய இருக்க பிடிக்க, "இப்ப என்ன பண்ண போற? என்ன விட போறியா இல்லையான்னு?" சொல்லி சத்தம் போடவும் செய்ய, பக்கத்துல தாலியோட வந்து நிக்கிறத பார்த்து எங்க அரசிக்கு செம டென்ஷன் ஆகுது. இவன் எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியாம முழிச்சு போய் நின்னுட்டு இருக்கேன். அப்ப அங்க குமார் சொல்றாங்க, "உன்னை கல்யாணம் பண்ண போறேன். அவன் மட்டும் உன் அண்ணன் மட்டும் என் தங்கச்சிய கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணலாம். நான் உன்னை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதா என்ன?" அப்படின்னு சொல்லவும் செய்ய, அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நீயும் நானும் அப்படி இல்லல்ல அப்படின்னு சொல்லும்போது, "இனிமே அப்படி இருக்கலாம் அரசி. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கலாமே. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாதுன்னு" சொல்லி இங்க திரும்பவும் அரசி பக்கத்துல வரேன். "இப்ப என்ன இங்க கோயில் இல்ல, சாமி இல்ல, உன் அப்பா அம்மா இல்ல, என் அப்பா அம்மா இல்லன்னு கவலைப்படுற அவ்வளவுதானே? கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷனை நீ நினைச்ச மாதிரியும் நான் நினைச்ச மாதிரியும் பெரிய அளவுல வைக்கலாம் சரியா?" அப்படின்னு சொல்லும்போது, "சி" அப்படின்னு சொல்லி இங்க மூஞ்சில காரி துப்ப, இங்க அதை தொடச்சிட்டு, "குமார் நீ என்ன பண்ண
பண்ணாலும் எனக்கு இப்ப கோவம் வரப்போறதே கிடையாது. ஏன்னா, உன் கழுத்துல தாலி கட்டி, அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அந்த வீட்ல போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்ட எங்க அரசிக்கு இன்னும் பயங்கர டென்ஷன் கோவம் வர செய்து, இன்னும் பயமும் அதிகமாகுது. இங்க கட்டாயப்படுத்தி அ அரசியோட கழுத்துல தாலி கட்ட, அரசி ரொம்ப கதர்றாங்க, அழுகுறாங்க. தாலி கட்டினதுக்கு பிறகு தான் விடவும் செய்றாங்க. தன்னுடைய ஆட்கள எங்க அரசி கைய விட்டு எடுக்கவும் செய்ய, இங்க தாலிய பிடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்க, அந்த நேரம் எங்க பழனிவேல் 3 பேரையும் கூட்டிட்டு வந்து நிக்கவும் செய்றாரு. உள்ள வந்து நிக்கிறத பார்த்து, எங்க அரசி அழுகுறத பார்த்து, அதுவும் பக்கத்துல நிக்கிற குமார பார்த்து, அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரொம்பவே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க, "டேய் குமார் என்னடா பண்ண? என்ன காரியம்டா பண்ணியிருக்கன்னு?" பழனிவேல் வந்து குமார போட்டு அடிக்க, "என்ன அடிங்க சித்தப்பா, நீங்க நல்லா அடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க அவன் மட்டும் என் தங்கச்சிய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம். நான் பண்ணா தவறா?" அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்ய, இத கேட்ட கதிருக்கு கோவம் வந்து, இங்க திரும்பவும் குமார போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இங்க ஓடி போய் தன்னுடைய தங்கச்சி இருக்க அணைச்சுக்கிறாங்க எங்க செந்திலும். "ஒண்ணும் இல்ல அரசே, ஒண்ணும் இல்ல. பயப்படாத. அதான் நாங்க வந்துட்டோம்லன்னு" சொல்லும்போது, "அண்ணா" அப்படின்னு சொல்லி தான் கழுத்துல கிடக்கிற தாலிய எடுத்து காட்டம்போது, இத பார்த்து எங்க செந்திலுக்கு இன்னும் கண்ணெல்லாம் கலங்க செய்து, "விடுமா அரசி, விடு பார்த்துக்கலாம். நீ எதுவும் பதட்டப்படாத. விடுமா, விடுமான்னு" சொல்லி இங்க வந்து அரசிய தேத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. ஆனா அரசி, "அண்ணன் போதும். இதுக்கப்புறம் ஒரு அடி கூட அவர் மேல படக்கூடாதுன்னு" சொல்லும்போதும், இத கேட்ட இங்க கதிர், செந்தில், சரவணன், பழனிவேல்னு எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க, "பாத்தியா தாலிக்கு இருக்கிற பவர. இப்ப வரைக்கும் அரசிக்கு நான் யாரோவா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நான் அவளுடைய புருஷன். அவ கழுத்துல தொட்டு தாலி கட்டின புருஷன். இனிமே எனக்கு எதுவும் ஒண்ணுன்னா அவ பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டா" அப்படின்னு சொன்ன உடனே இத கேட்ட எங்க அரசி, "ஆமா, இதுக்கப்புறம் எதுவும் ஒண்ணுனாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தான்" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம அரசி தன் கழுத்துல கிடக்கிற தாலிய கழட்டி அவன் முகத்துல வீச, "நீ ஏன் விருப்பம் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டிட்டு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம அரசியோட புருஷன்னு சொல்ற? உனக்கு இத பத்தி சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. "என்ன இவன் என்ன பேசுறான்?" அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட எங்க குமாரன் பார்க்க, "என்ன என்ன மத்த பொண்ணுங்க மாரி நெனச்சுட்டியா? தமிழ்நாட்டு பொண்ணுங்க தாலிக்கு சென்டிமெண்ட் குடுக்குறவங்க தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அது பொண்ணோட விருப்பம் இல்லாம கழுத்துல தாலி ஏறும்போது, அத எந்த பொண்ணும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. முக்கியமா நான் நான் இந்த காலத்து பொண்ணு. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன மீறி நடக்கும்போது அத தூக்கி போட்டுட்டு நான் போயிட்டே தான் இருப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரின்னு" சொல்லும்போது, "இப்படிதான் அரசிமா இருக்கணும். நீ இன்னைக்கு எடுக்கிற இப்ப எடுக்கிற முடிவு தாம்மா சரியான முடிவுன்னு" அவங்க அண்ணனுங்க எல்லாருமே எங்க அரசி பக்கத்துல நிக்கவும் செய்ய, "ஏய் அரசி விளையாடாத" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பார், இப்பவே இந்த நிமிஷமே உன்னை போலீஸ்குள்ள தூக்கி உள்ள வைக்க முடியும்" அப்படின்னு சொன்னதும், "அதுக்கு நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. போலீஸ்க்குலாம் கால் பண்ணியாச்சு. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸோட உள்ள வருவாருன்னு" சொல்லும்போது, இங்க பாண்டியன் போலீஸையும் கூட்டிட்டு உள்ள வர, "சார் இவன் தான் சார். இவன் தான் என் பொண்ண கடத்திட்டு வந்தவன். முதல்ல இவனுக்கு பொண்ணுங்கள கடத்துறதே வேலையா போச்சு. முதல்ல எங்க வீட்டு மருமகள்கள கடத்துனான். இப்ப என் பொண்ண கடத்திட்டு வந்திருக்கான்னு" சொல்லி எங்க பாண்டியன் வந்து திட்டவும் செய்ய, அரசி உனக்கு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி கேட்க, அரசி ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகவும் செய்றாங்க. "அப்பா, இவன் தான்ப்பா நகையெல்லாம் திருடுனது" அப்படின்னு சொன்னதும், "என்ன அரசி சொல்ற? யார் வீட்டு நகை? எந்த நகை?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதான்ப்பா, அண்ணனும் அண்ணியும் ஓடி போய் திருச்செந்தூர்ல கல்யாணம் பண்ணப்போ அண்ணியோட நகைய காணோம்னு சொல்லி அவங்க வீட்ல இருக்க எல்லாரும் பிரச்சனை பண்ணாங்களே. அண்ணன் கூட ஒரே நாளையில எல்லாத்தையுமே செலவு பண்ணி சாப்பிட்டேன்னு சொன்னுச்சுல்ல, அது எல்லாமே போய்ப்பா. அண்ணன் ஒண்ணும் மொத்த நகையும் வித்துட்டெல்லாம் அது செலவு பண்ணல. அந்த மொத்த நகையும் எடுக்க வச்சதே இதோ இந்த குமார் தான். நான் மயக்கத்துல இருக்கேன்னு நினைச்சு பேசின எல்லா விஷயமுமே எனக்கு காதுல விழுந்துருச்சுப்பா. நகையை திருடியிருக்கான், என்னை கடத்தியிருக்கான், இப்படி ஏகப்பட்ட கேஸை இவன் மேல குடுக்கவும் செய்யலாம். முதல்ல அண்ணிய வர சொல்லுங்க. அண்ணன் நீ கூட கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு" அப்படின்னு சொன்னதும், "டேய் அப்ப நகையை திருடுனதே நீதானாடா?" அப்படின்ற மாதிரி எங்க கதிருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ கண்ணன் இவன் ரெடி பண்ண ஆளா இருக்குமோ? கண்ணனை இவன் ரெடி பண்ணி ராஜிய கூட்டிட்டு ஓட வச்சு சொத்தை அடையறதுக்கு தான் இவனோட பிளானா? அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழவும் செய்ய, எங்க குமார போட்டு அடிக்க அடிக்க ரொம்ப வலி தாங்க முடியாம சத்தம் போடவும் செய்றாரு குமாரு. இந்த விஷயம் முத்துவேல், சக்திவேலுக்கு தெரிஞ்சு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வரவும் செய்றாங்க. முத்துவேலுக்கு பழனிவேல் மூலமா எல்லா விஷயமும் தெரிஞ்சு முத்துவேல் வந்த இடத்துலயே அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் முன்னாடியும் குமார போட்டு அடிக்கவும் செய்ய, "அண்ணன் என் பையனை விடுங்கண்ண. அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். எல்லாரும் இவன் மேல வீண் பழி போடுறாங்க. யாரோ செஞ்ச தவறுக்கு என் பையனை அந்த இடத்துக்கு வரவழைச்சு இப்படிப்பட்ட பழிய போடுறாங்கன்னு" சொல்லும்போது, "நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன். என்னைய கடத்திட்டு போய் என்ன கல்யாணம் பண்ண முயற்சி பண்ண இந்த குமார் மேல நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன்னு" சொல்லும்போது, "டேய் குமார், அவசரப்பட்டுட்டியேடா. இந்த பொண்ண நீ காதலிக்கிற மாரி நடிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாடான்னு சொன்னதுக்கு, இப்படி உன் ஃப்ரெண்ட்ஸோட பேச்ச கேட்டு மொத்தத்தையும் இழந்துட்டியேடான்னு" காதுக்குள்ள பேசவும் செய்றாங்க இங்க சக்திவேலும். "அங்க என்ன சார் பேச்சு? நானும் இந்த ஊர்ல நீங்க பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு நானும் மரியாதை குடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்க பையன் ஒரு பொண்ண கல்யாணத்துக்கு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். இவன் மேல என்னென்ன கேஸ் போடலாம் தெரியுமா? அது மட்டுமா, இங்க உங்க சொந்த அண்ணன் பொண்ணுக்கு அந்த பொண்ணோட நகையை திருடியிருக்கான். இது மேல ஏகப்பட்ட கேஸ் போடலாம் தெரியுமா? சொந்த குடும்பத்திலேயே இப்படி 100 பவுனுக்கு மேல திருடியிருக்கான். இங்க சொந்த அத்தை பொண்ண கடத்தி கல்யாணம் பண்ண நினைச்சிருக்கான். இப்படி ஏகப்பட்ட கேஸ் போட்டு இவன் மேல உள்ள தள்ள தான் போறோம். இவன் மேல எஃப்ஐஆர்
எஃப்ஐஆர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு எங்க சக்திவேல பார்த்து சொல்ல, சக்திவேல் தலையில அடிச்சுட்டு அழுகவும் செய்ய, எங்க பாண்டியனும் மத்த பசங்களும் காரி துப்பிட்டு வெளியில வரவும் செய்ய, வெளியில வந்த முத்துவேல் அரசிய பார்த்து என்ன மன்னிச்சிருமா. இதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். அப்பவதிலேருந்து இந்த குமார நானும் அடிச்சு வளர்த்துருக்கணும். போனா போதுன்னு விட்டது நான் பண்ண பெரிய தவறுதான். தம்பி பார்த்துப்பான்னு நினைச்சு அவனை பார்த்துக்க சொல்லிட்டு நான் சும்மா இருந்தேன்ல. இப்ப என் தலையிலே வந்து விடிஞ்சிருக்குன்னு எங்க அரசிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நிக்க, இல்ல மாமா அப்படின்ற மாதிரி எங்க தலையாட்டுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இனிமே இந்த குமாரால உனக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்லி இங்க வாக்கு கொடுத்து அரசிய அவங்க அப்பா கூடயும் அண்ணன்கள் கூடயும் அனுப்பி வைக்க, கதிர் போகும்போதே முத்துவேல திரும்பி பார்த்துட்டே போறாரு. இவரு ஒண்ணும் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. முக்கியமா அவங்க சித்தப்பா மாதிரி இல்ல. அரசியோட அப்பா நல்ல மாதிரியா தான் தெரியறாரு. அவருக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு தம்பியா அப்படின்னு எங்க கதிரும் நினைச்சிட்டு தங்கச்சியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க.